எம்ஜிஆர் பொறுத்தவரைக்கும் அவர் சூப்பரா விளையாடினாரு கேப்டன்சி டாஸ்க் எல்லாருக்கும் தெரியும். அதுல குறிப்பா பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தது நடந்துச்சு. சுபிக்ஷாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டி விட்டாங்க. ரெண்டாவது சபரி, மூன்றாவதாக வினோத கட்டி விட்டாங்க. எஃப்ஜே ஜெயிச்சாரு. காரணம் வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு வேறவங்களை டார்கெட் பண்ணி எஃப்ஜே ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட குரூப் இசம்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்ஜே கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சதன் மூலமா அடுத்த 2 வாரத்துக்கு அவரை நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவர் தொடர்ந்து கேப்டன்சியில ஜெயிச்சாருன்னா அவர் கண்டிப்பா அடுத்தடுத்து கூட கேப்டனா இருக்கலாம். தொடர்ந்து கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருக்கு. பட் எஃப்ஜே இந்த மாதிரி டாஸ்க்ல நல்லா விளையாடாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி எஃப்ஜே டார்கெட் பண்ணது அமீது, பார்வதி, திவாகர் தான். அது தவிர மற்ற எல்லாரும் எஃப்ஜே யாரும் பண்ணல. அதே மாதிரி இவரை டார்கெட் பண்ணாங்க. திவ்யா சபரியும் டார்கெட் பண்ணாங்க, வினோதையும் டார்கெட் பண்ணாங்க. அதுல சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணது நிறைய பேர் டார்கெட் பண்ணாங்க. சுபிக்ஷா பதவிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நம்ம இவங்க கெமி, திவாகர், வேற யார் இருந்தாங்க, இவங்களும் பார்வதியும் டார்கெட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எல்லாருமே டார்கெட் பண்ணி சுபிக்ஷாவை பதவி விட்டு கீழே இறங்க வச்சாங்க கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து. அதுக்கு கதறி 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 அழுதாங்க சுபிக்ஷா. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, பார்வதியை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா மேல ஒரு வன்மம் இருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடா தெரிஞ்சதுங்க. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபிக்ஷா வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் காரணமா இருந்தது. அதே போல இவரு சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணவே இல்லை, விக்கல்ஸ் விக்ரம். அவர் ஒரு ஃபேர் கேம் ஆடின மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேர் கேம் ஆடினதுல அவரு வேற யார் பண்ணா, திவ்யா ஓப்பனா அடிச்சாங்க, எல்லாருமே அடிச்சாங்க. இவரும் அடிச்சாரு. இவரு சுபிக்ஷாவை தாக்குனது இவரு நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா 2 பேருமே அடிச்சாங்க. எல்லாருமே அதை பண்ணுவாங்க தான். யாரும் நல்லவங்களா காட்டிக்க முடியாது இல்ல, இறக்குனா அடிச்சுதான் ஆகணுங்கிறதா. ஸோ அந்த வகையில் அவங்க சிறப்பான சம்பவங்களை பண்ணாங்க. அதே போல திவ்யாவும் ஒரு தடவை அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா பொறுத்தவரை அவங்க நேர்மையா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சபரி அடிச்சாங்க, வினோதி அடிச்சாங்க. கடைசியில் வினோத் போறதுக்கு அவங்களும் ஒரு காரணமா இருந்தாங்க. ஸோ அதுல ஒரு நேர்மை தெரிஞ்சது அப்படிங்கிறது தான். பட் சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் தன்னை அடித்தது யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால கதறி கதறி அழுதாங்க. அதுக்கு வியானா போய் சமாதானம் சொன்னாங்க. அதனால ஆட்டமே கொஞ்ச நேரம் நின்று இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் வெற்றி பெற்ற வினோத் அண்ட் எஃப்ஜே 2 பேருக்கும் நடுவில் வினோத் தோத்துட்டாரு, எஃப்ஜே ஜெயிச்சாரு. ஸோ எஃப்ஜேவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். பட் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரோடையும் ஓரளவுக்கு அப்படி ஃப்ரெண்ட்லியா இருந்து அதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருந்தாங்க. குறிப்பா திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன், கனி, சபரி, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு. அதனாலயோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பாயிண்ட்.